வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஜிடியோடைய தற்காலிக தெரிவு பட்டியல். ஸோ அடிஷ்னல் ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட் ஃபார் ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ் தனியாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ கூடுதல் தற்காலிக தெரிவு பட்டியல் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸோடையது 2024 இந்த அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. எல்லோருமே பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் வேக்கன்சிஸோடைய செலக்டட் கேண்டிடேட்டோடைய லிஸ்ட் அவுட் தான் தற்சமயம். ஸோ இந்த கூடுதல் தற்காலிக சரிபார்ப்பு பட்டியலுடைய முக்கியமான சில கீ அப்டேட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடிஷ்னல் ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டில் யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவிப்பினுடைய முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த 13/12/2026 அறிவித்து 19/2/2026 வெளியிட்டிருக்காங்க. 20/2/2026 13 மற்றும் 14/19க்கு பிறகு வெளியான கூடுதல் பட்டியல். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் இந்த எஸ்ஜிடியோடைய கூடுதல் பட்டியலை விட்டுருக்காங்க. ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ். ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டான வேக்கன்சிஸ் எல்லாமே நாங்கள் நிரப்புகிறோம். ஸோ எஸ்டி சமூக பிரிவிற்கு நிரப்பப்படாத இடங்கள் எல்லாமே தற்சமயம் நிரப்புகிறோம். தேர்வான நபர்களின் எண்ணிக்கை 12. மொத்தம் தகுதியான கேண்டிடேட்டுகளுடைய விவரங்கள் எல்லாமே தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ தேர்வர் பட்டியல் விவரங்கள் கேண்டிடேட்டுடைய டீட்டெயில், பெயர், பதிவு எண், பிறந்த தேதி, கம்யூனிட்டி, பிஎஸ்டிஎம், முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் விதவை, இவங்களுக்கு ஏதாவது முன்னுரிமை இருக்கான்றதை பார்த்துருக்காங்க. ஸோ கல்வி இடஒதுக்கீடு தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 பேரும் தொடக்க கல்வியில் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் நியமனம் தேர்ச்சி பெற்ற ஆண்டுகள் 2013, 17, 2022. ஸோ மதிப்பெண் மற்றும் முன்னுரிமை பகுப்பாய்வு ஸ்கோர் ஒன் ப்ரிஃபரன்ஸ் அனாலிசிஸில் பார்க்குறப்ப 79, 78, 77 இந்த 3 ரேஷியோவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா போட்டாங்க. ஸோ பார்ட் பி தேர்வில் 79, 78, 77 போன்ற அதிக மதிப்பெண்கள் பெற்ற அதிகபட்சமாக 79.5 பார்ட் பி ப்ளஸ் வெயிட்டேஜ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே போஸ்டிங் போட்டிருக்காங்க. தமிழ் வழி கல்வி சான்றிதழ் பிஎஸ்டிஎம்க்கு முன்னுரிமையும் கொடுத்துருக்காங்க. தேர்வு செய்யப்பட்டுள்ள 12 பேரில் பெரும்பாலானோர் தமிழ் வழி கல்வி அந்த பிஎஸ்டிஎம்க்கு முன்னுரிமை கோரினார். ஸோ வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் தகுதி மற்றும் அனுபவம் அடிப்படையில் வழங்கப்பட்ட வெயிட்டேஜ் மதிப்பெண்களும் இதற்கூட சேர்த்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ மக்களே, இந்த கேண்டிடேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எஸ்ஜிடியோடைய அடுத்த கட்டத்திற்கு ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ் எல்லாமே நீங்கள் பணி நியமனத்திற்கு தயாராகிக்கோங்க. உங்களுக்கு அடிஷ்னல் சிவி லிஸ்ட் எல்லாமே தற்சமயம் வெளியிட்டாங்க. எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் மக்களே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் இன்னொரு முக்கியமான தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. என்ன தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடிஷ்னல் வேக்கன்சிஸ் விட்டதுனால டெட் தேர்வில் சில முக்கியமான மாற்றங்கள் நடக்க இருக்குது. 2026 டெட் தேர்வில் ஒரு புதிய அறிவிப்புகள் எல்லாமே வரலாம். ஸோ சிறப்பு டெட்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் தயார் நிலையில் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறப்பு டெட்டு வந்து பார்த்திங்கன்னா பணியில் இருக்க ஆசிரியர்களுக்கு முதல்ல வைக்கலாம், பிறகு அனைத்து ஆசிரியர்களுக்குமே சிறப்பு டெட்டு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ சிறப்பு டெட்டுக்கு உண்டான பெரிய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியம் சிறப்பு டெட்டுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிடுவாங்க. டெட்டில் தோல்வி அடைஞ்சவர்களுக்கு சிறப்பு டெட்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம இருக்கலாம். டிஆர்பியை பொறுத்தவரைக்கும் இந்த தகவல்கள் தான் தற்சமயம் நமக்கு வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல்கள். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட்டோடைய மதிப்பெண்கள் 60 ஆக்கணும், அனைவருக்குமே 60 கொடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கை வச்சதுனால எல்லோருக்குமே 60 மதிப்பெண்கள் கோரிக்கையை நிராகரிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஆசிரியர் தேர்வு வாரியம் இதற்கு ஒரு சுமூகமான முடிவுகளை எடுப்பாங்க அப்படின்றதுனால எதிர்பார்க்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வுடைய மதிப்பெண் குறைப்பீடு எல்லோருமே எதிர்பார்த்த ஒரு அறிவிப்பை அரசு தரப்பிலிருந்து விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் சேனலுடைய இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.